95 வயசு பாட்டி தான் ரேடியோ காணாம போச்சுன்னு கலெக்டர் கிட்ட போய் மனு கொடுத்திருக்காங்கன்னா நம்ப முடியுதா? தென்காசி மாவட்டம் புளியங்குடி பக்கத்துல இருக்கிற சிந்தாமணி நகர்ல தான் ஆதிலட்சுமி பாட்டி தனியா வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுக்கு ஒரே ஆறுதலே 700 ரூபாய் கொடுத்து வாங்கின அந்த பழைய ரேடியோ பெட்டி தான். தினமும் எஃப்எம்ல பாட்டு கேட்கறது தான் அவங்க பொழுதுபோக்கு. ஆனா போன வருஷம் ஒரு மர்ம நபர் அதை திருடிட்டு போயிட்டாங்க. பாட்டு கேட்காம அவங்களுக்கு தூக்கமே வரலையா. புளியன்குடி போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்தோம், எந்த நடவடிக்கையும் இல்ல. அதனாலதான் இவ்வளவு தூரம் நடந்து வந்து கலெக்டர் கிட்ட மனு கொடுத்திருக்காங்க நம்ம பாட்டி. மனு கொடுத்ததுமே இந்த செய்தி பயங்கர வைரல் ஆச்சு. பாட்டி ரொம்ப மனசு நொந்து போய் எனக்கு ரேடியோல பாட்டு கேட்காம ஏதோ எழுந்தது போல உள்ளதுன்னு சொன்னதை கேட்டு சமூக வலைத்தளங்கள்ல பலர் உணர்ச்சி வசப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம பாட்டி எப்போதுமே எஃப்எம்ல தான் பாட்டு கேட்பாங்கன்னு தெரிஞ்சதுனால நேரடியா அந்த எஃப்எம் நிறுவனமே பாட்டி ஆதிலட்சுமிக்கு ஒரு புது ரேடியோ பெட்டியை அன்பளிப்பாக வழங்கிட்டாங்க. திருடு போன ரேடியோ கிடைக்கலனாலும் புது ரேடியோ கிடைச்சதுல பாட்டி கண்ணீர் மல்க நன்றி சொல்லியிருக்காங்க. பாட்டு கேட்டா தான் தூக்கம் வரும்னு சொன்ன பாட்டி இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இந்த சின்ன சந்தோஷம் எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா?